என்னத அதுதானா 5 கால் மண்டபம் ஆச்சாரி இதுக்கு மூடி ஒன்று கூட கலை காணுங்க எட்டாடா எட்டா பூஜா சொன்னல கல்யாணம் இதுக்கு எல்லாத்துக்கும் 10 பேர் வச்சுக்கிறேன் பேச வேணுமா முதல்ல பேச சொல்லி எல்லாரையும் ஆச்சாரி கூட்டா மொத்தம் சாய் கொடுக்கறதுனால பேசல இப்ப சாவி கொடுக்க 5 நிமிஷத்துல சாவி கொடுத்து சரி எங்களுக்கு வேலை ஆனா போதும் சொல்லி வரான் மெட்ராஸ்ல ஜவுளி கடையில ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க அந்த கடைக்கு முன்னாடி ரோட்ல போறவங்க மட்டும் ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓத்திக்கு நடந்துங்குது இந்த ஓத்திக்குல நீங்க பேர் வாங்கிட்டீங்க மேல புரியுங்க
கால் பண்ணிச்சு சொல்லி கொடுத்துட்டு வந்தான் உள்ள போய் பப்புல போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தான். அவன் மேல எல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா. நான் எங்க சிவனா நீ சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ இடுப்பாட்டுமா இடுப்பு எங்க ஆயா வீட்டுல ஒரு கிரைண்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அதுல காலைல ஒரு புடி அரிசி போட்டுமா அது சேனாத்து வைக்கும் இப்படி அரிசி வைக்கும். அதுவும் ஆயுதம் மதிமயங்கும்படியாக அற்புதமாக இருக்கிறது மண்டபம். மண்டபம் தயாரா இருக்குதா? மண்டபம் எப்படி இருக்குது? சரி, வேகமா போடு. நம்ம கல்யாணம் எவ்வளவு போட்டு வாங்க எடுக்குறான். அந்த வலுக்கு முன்னாடி காமிச்சு 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 ஊர்ல இருக்கிற ஜனமத்தும் கூட்டாண்டா இருக்குமே. வீடு சொன்ன மனோராஜா மூணாவது மாடி 2 மாடி காலம் முடிஞ்சு போயிடுது. மூணாவது மாடி எவ்வளவு வசதியா இருக்குது. சின்ன பொண்ணு 6 வருஷம் வந்து சரி அங்கதான் போய் பாருங்க. சாவு விட்டு போற ஒரு ஆச்சாரிய மயிர விட்டுறாரா? நம்ம கஜானால கை விட்டா மொத்தம் மயிர கண்ணாடி வந்து நம்ம உத்திரோட கை ஒரு ஆண்டு பிடிக்கிற கை விட்டுக்குது. ஒரு ஆச்சாரி சாப்பிட்டு போறானா? உன்ன சாவுன்னு சொன்னா கூட சாரி பாண்டவர்கள் இங்க வரணும். மாண்டவன் தயார். பாண்டவர் யார் போனா இங்க வருவாங்க? யார் போனா வருவாங்க? நான் மாட்டா பாண்டவர் மீது பாசத்தை கண்ட
வேகமா ஓடு. சித்தப்பாவா ஐயா இந்த பெருத்த சபையில் வந்திருக்கக்கூடிய பேர் வழி பின்னால் இனியார் என்று விளக்கமாக சொன்னால் அனைவருக்கும் தெரியும். சத்திரகுலத்திலே சித்திரம் போல் அமர்ந்திருக்கிறவர்கள் ஆமா, 3 நபர்கள். மூன்று நபர்கள். முதலாவதாக திருநாட்டில் மகிமன் பிறந்தார்.